வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய ஒரு மாலை நேர தின்பண்டம். ரொம்ப சத்தான, சுவையான ஒரு போண்டா பண்ண போறோம் இன்னைக்கு. ஊற வச்ச பருப்புகள மிக்ஸியில அரைச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துல இந்த பிரமாதமான போண்டா பண்ணிடலாம். சட்னியோட சாப்பிட்றதுக்கு இந்த போண்டா ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ இந்த போண்டாவோட செய்முறை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் உளுந்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ 2 பருப்பையும் நம்ம சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஊறின பிறகு அதை ஒரு மிக்சியில் போட்டு நாம் கொஞ்சமாக தண்ணீர், அதாவது நான் இதில் ஒரு 3 அல்லது 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்து நைஸாக இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அரிசி மாவு சேர்த்த பிறகு கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நான் நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு மாவு கையை தண்ணீரில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து போண்டாவா நம்ம போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பதமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் சரியான பதம். எண்ணெயோட சூடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக மாவை போட்டு பார்த்துட்டு எண்ணெய் சரியான அளவு சூடாயிருச்சுன்னா நீங்கள் தீயை மிதமான அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போண்டாக்கில் போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கையில் கிள்ளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாக்கெலாம் போடுங்க. ரொம்ப நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 5, 6 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடிக்கடி திருப்பி விடாமல் ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்தோம்னா மிருதுவான மெது போண்டா அல்லது உளுந்து போண்டா தயாராயிரும். சரியான பக்குவத்தில் மாவு அரைச்சு உளுந்து வடை பண்ண முடியாத பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.